At Frigate, we are celebrating Engineers Week throughout this week. So, as an activity, we ask our engineers and non-engineers how proud they feel. So, engineers, okay, we can ask them how proud they feel as an engineer, but how can we ask a non-engineer as how proud you are? It is because in Frigate, we have a lot of non-engineering background who make decision on engineering part, which is really fascinating. So let me go through this video and let them tell how proud they feel being an engineer and non-engineer making a decision. Dear engineers, what is your proud moment being an engineer? நான் இப்போ வந்துட்டு ஒரு இன்ஜினியராக ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, நான் இண்டஸ்ட்ரி லைனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ வெல்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ எனக்கு அங்கே சின்ன சின்ன டூல்ஸ் ஏதாவது தேவைப்படும். பட் வந்துட்டு நமக்கு உடனே அது கிடைக்காது. ஸோ தட் டைம் எனக்கு கிடைக்கிற ஸ்க்ராப்ஸ் எதாவது எடுத்து நானே எனக்கு தேவைப்படுற மாதிரி வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி வெல்டிங் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலாக நான் வந்துட்டு எனக்கான தேவைப்படுற டூல்ஸ் நானே கிரியேட் பண்ணுற டைமில் வந்து நான் ஒரு இன்ஜினியராக ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்மளோட சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து ரியல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது நம்ம ஒரு இன்ஜினியராக அந்த டைமில் ஃபீல் பண்ணுறோம். என்னோட லைஃப்பில் எப்போ ஃபீல் பண்ணேன்னா, நம்மளோட பிஃபோர் நான் கற்றுக்கிட்ட சில கோடிங்ஸ் முதற்கொண்டு, ஸோ நம்ம மொபைல் எக்ஸாம்பிள் மொபைல் ஆப் சொல்லலாம், இல்லை லேப்டாப். ஸோ ஒவ்வொரு ப்ராசஸ்லையுமே ஒவ்வொரு பேக் எண்ட்லையுமே எவ்வளோ ஒர்க் ஆகுது. ஸோ தட் டைம் வந்து அந்த சின்ன சின்ன ஹார்ட் ஒர்க் அண்ட் சம் ஸ்மால் தாட்ஸ், சம் ஐடியாஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ தட் டைம் வந்து ஐ ஃபீல் லைக் எ இன்ஜினியர். I have been working in a marketing domain with a engineering background. Makes me understand entire works from end to end, and also at Frigate, which makes me even more understand about entire business model from top to bottom, and also apart from easy to understand entire marketing nuances. So these are the things make me being proud of engineer, and also even at Frigate it make me to love more engineering. நான் எப்போ ஒரு ப்ரௌடான இன்ஜினியராக ஃபீல் பண்ணேன்னா, என்னோடய டேட் வந்து என்கிட்ட வந்து சொல்லும்போது, அவருக்கு வந்து 30+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனாலும் அவர் வந்து என்கிட்ட நான் 30+ இயர்ஸில் வாங்க முடியாத சேலரியை நீ ஃபஸ்ட் இயரில் வாங்கியிருக்கேன்னு அவர் சொல்லும்போது ஐ ஃபீல் ப்ரவுட் டு பி அன் இன்ஜினியர். ஃபஸ்ட் டைம் அதாவது 2015 எங்களோட ஃபஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனியோட கஸ்டமருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் பெட் பாட்டில் இருக்குன்னா எஸ்பிஎம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அவங்க வந்து சைனாவில் தான் இம்போர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் அங்கேருந்து வரத்துக்கும் இங்கே அசம்பிள் ஆகிறதுக்கும் ஒரு டைமில் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டதுனால எங்கள்கிட்ட வந்திருந்தாங்க. நாங்கள் அதை வந்து பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஓனாக டிசைன் பண்ணி ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ணி பார்ட் வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்தோம். அந்த ப்ராஜெக்ட் பண்ணது மூலயமா நான் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் பண்ணது எனக்கு அது ஒரு ஆட்டோமேஷனு. அப்போ தான் எனக்கு அந்த தான் வந்து அந்த சக்ஸஸ் தான் எனக்கு நான் வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் ஒரு இன்ஜினியராக இப்போ ப்ரௌடாக ஃபீல் பண்ணதுன்னா, ஒரு ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் எடுத்து அதுக்கு நம்ம ஒரு கான்செப்ட் டெவலப் பண்ணி அதுக்கு ஒரு டிசைன் போட்டு அதை வந்து ஃபிசிக்கலாக கொண்டு வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணும்போது தான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். ஸோ இன்ஜினியராக ஃபீல் பண்ணது வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணது வந்து அந்த கிராஜுவேஷன் அப்போது. ஸோ அந்த எம்ப்ளமோட அந்த டீம்டு டு பி யூனிவர்சிட்டி அப்படின்னு இந்த வாங்கி இப்படி வச்சுருப்போ தான் அது பார்க்குறப்போ ஒரு ப்ரௌட் மூமெண்ட் அலாங் வித் மை பேரண்ட்ஸோட சரி அந்த ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்துச்சு. The moment that I solved the program, without the error, that's the one of the proud moment that I have as a computer science engineer. And also when trying to solve problems for others using my skills in the computer science. நான் வந்து எப்போ ஒரு இன்ஜினியராக ப்ரௌடாக ஆனேன்னா 2019 வந்து, அதாவது எனக்கு லாங்குவேஜே தெரியாத இடத்துல இருந்து ஒரு சைட் டைரக்ஷன் போயிட்டு அங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சைட் டைரக்ஷன் ஃபேப்ரிகேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது நான் ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியராக நான் ப்ரௌடானேன். ஸோ நான் எப்போ ஒரு இன்ஜினியராக ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன்னா, நான் இப்போ வரைக்கும் இன்ஜினியராக ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இன்ஜினியரிங் படிக்கணுங்கிறது நான் கான்சியஸாக எடுத்த டிசிஷன். இது வந்து இப்போ எடுத்த டிசிஷன் கிடையாது. நான் வந்து ஒரு 10 வயசு இருக்கும் போதே கம்ப்யூட்டர் படிக்கணும், பிசிபிஸ் கற்றுக்கணும், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்லேயே ஐ ஃபீல் ப்ரவுட் அஸ் அன் இன்ஜினியர் இன்ஜினியரிங் டிகிரி படிக்கிறதுக்கு முன்னாடியே. எனக்கு இன்ஜினியராக ப்ரௌடான மூமெண்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்ஜினியரிங் படிக்கணும்லாம் படிக்கல. பட் அதில் ப்ளேஸ் ஆகிட்டு ஒரு கம்பெனியில் போயிட்டு என்னால் ஒரு மிஷின் ஓடினது ஃபஸ்ட்டு சொல்லலாம் கொல்கத்தாவில். ஸோ அதான் எனக்கு ஃபஸ்ட் ப்ரௌட் மூமெண்ட். செகண்ட் அப்படின்னா இந்தியாவுக்காக மேக் இன் இந்தியா இதில் 2019 we did
aero engine test bed for HAL, designed by R&D for DRDO. Project managers வந்து AD Aeronautical Development Agency. அதாவது அது வந்து ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் இந்தியா. அதில் மல்டிபிள் அசம்பிளிஸ், சப் அசம்பிளிஸ், பார்ட்ஸை வந்து இண்டிஜினியஸ் பண்ணோம். அதில் முக்கியமாக JS Penta 5 அப்படின்ற ஸ்டாண்டர்ட், US ஸ்டாண்டர்டுக்கு மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் அது ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு ஈக்குவலாக இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆட்டோமோட்டிவ்ஸ் பண்ணி நிறையா டெஸ்பேச்சஸ், நிறையா என்ன சொல்கிறது, புது புது விஷயங்கள் நிறையா பண்ணோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஸோ அதான் ஒன் ஆஃப் மை ப்ரௌட் இன்ஜினியர் மூமெண்ட் எனக்கு. டு ஆல் தி இன்ஜினியர்ஸ் அவுட் தேர், ஹாப்பி இன்ஜினியர்ஸ் வீக். ஸோ ஆஸ் அன் இன்ஜினியர், நான் டிசைனராக இருக்கும்போது ஐ ஃபெல் ப்ரவுட். லைக் ஐ யூஸ் டு டூ சம் ப்ராடக்ட் டிசைன்ஸ். ஸோ அதில் கான்செப்ட்லேருந்து டிசைன் எடுப்போம். ஒன் கஸ்டமர் வந்து லைக் he needs the project in a week. ஸோ அந்த வீக்கில் முடிக்க வேண்டியதை we were completed in 4 days. So that's what my first proud moment. And again, coming back to Frigate-ல வந்ததுக்கப்புறம் we used to done a lot of dispatches. அந்த dispatchesல first dispatch of 10 numbers of like laser cutting machine, அதோட என்க்ளோஷர் பண்ணும்போது ஐ ஃபெல் ப்ரவுட். அதில் நிறையா இன்ஜினியரிங் இருந்துச்சு. ஐ லேர்ன்ட் அ லாட். ஐ தாட் சம் curious பாயிண்ட்ஸ் டு த வெண்டர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ப்ரவுட் மூமெண்ட் இன் ஃப்ரிகேட். அண்ட் ஸோ இன்ஜினியர்ஸ்னு சொன்னோன்னா திஸ் வேர்ல்டு இஸ் an art and engineers are the artist. ஸோ அதுதான் இன்ஜினியர்ஸ்க்கான ப்ரவுட் மூமெண்ட்னே சொல்லலாம். ஸோ ஹாப்பி இன்ஜினியர்ஸ் வீக் எவ்ரி ஒன். Dear non-engineers, when you felt proud making a engineering decision being a non-engineer at Frigate? So this is the first time I'm working with engineers and engineering. So சின்ன ஸ்மால் கிட்ல இருந்தே ஸோ சைக்கிள்ஸ் ரிப்பேரிங் பண்ணுறது, ஆட்டோமொபைல்ஸ், அண்ட் தென் இப்போது ரீசெண்ட் டேஸில் பைக்ஸ் இஷ்யூனாலும் ஸோ வி ஆர் திங்க் லைக் அன் இன்ஜினியர்ஸ். ஸோ என்ன ப்ராப்ளம், ஸோ அந்த மாதிரில ஸோ நான் ஐ ஃபீல் ப்ரவுட் ஃபார் அன் இன்ஜினியர். ஸோ நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு ட்ராயிங் ரீட் பண்ண தெரியணும் அப்படின்னா, அண்ட் ட்ராயிங் ரீட் பண்ணி ஒரு ப்ராசஸ் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றது எனக்கு ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு. பிகாஸ் நிறையா ட்ராயிங்ஸ் பார்த்த உடனேவே என் டீமுக்கிட்ட வந்து லைக் இந்த ப்ராசஸ் தான் இது மெஷினிங்கில் பண்ண முடியும், இது ஷீட் மெட்டலில் பண்ணணும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது எனக்கு ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு. பட் ஃபார் இன்ஜினியர்ஸ் இட்ஸ் அ நார்மல் திங். பட் ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் லைக் வென் ஐ எம் ஃப்ரம் நான்-engineering பேக்ரவுண்ட். ஆக்சுவலி ஐ எம் ஃப்ரம் அ நான்-engineering பேக்ரவுண்ட். எனக்கு இந்த ட்ராயிங்ஸ், டைமென்ஷன்ஸ், அந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே கொஞ்சம் அலர்ஜி தான். அதனால தான் நான் வந்து இது காமர்ஸ் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணேன். தென் வென் ஐ ஸ்டார்டட் திங்கிங் அஸ் அன் இன்ஜினியர் அண்ட் டேக்கிங் டெசிஷன் அஸ் அன் இன்ஜினியர் அப்படின்னா ஆஃப்டர் ஜாயின் ஹியர், எப்போ இன்ஜினியராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன்னா இந்த லைக் ரியல் லைஃப்பில் எப்படி பார்ட் வந்து ஒரு ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து பார்த்ததுக்கப்புறம், அண்ட் தென் ஐ டுக் இன் மை ப்ராஜெக்ட் லைக் என்னோடய ப்ராஜெக்டில் நான் டெசிஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் வந்து இன்ஜினியராக வந்து ஒரு ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். It is a sudden decision. I would say it's a coincidence. So when I passed out of college, I joined as an intern in Frigate. And the main reason is we have been talking a lot of make in India, made in India. I wanted to be a part of it, but I don't know how to do it. So I joined in Frigate. And when I see my overseas buyers in Europe and USA, that we can also manufacture high precision components from India at a very competitive rate as well as with high quality. That is the moment I feel that I am a proud Indian, and I am an engineer as well, because I always took part a major role in convincing the buyer to buy it from India, the mechanical components. So that is a huge thing for me. So நான் வந்து மார்க்கெட்டிங் மேனேஜர் ஃப்ரிகேட்டில். இங்கே வந்து நான் ஃப்ரிகேட் இன்ஜினியரிங் கம்பெனி உள்ளே வரப்போ என்னென்னா மெயினாக தட் ஐ யூஸ் டு சி எவ்ரி திங் டிஃப்ரெண்ட்லி. நம்ம டே டு டே டாஸ்கில் யூஸ் பண்ணுற எல்லா பொருளையும் வந்து
நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ராடக்டாக பார்த்துருப்போம், இதாக பார்த்துருப்போம். பட் அதோட கோர் ஐட்டம்ஸ் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதில் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, ஈவன் அ ஸ்மால் சைஸ் மேட்டர்ஸுங்கிறத வந்து தட் ஐ யூஸ் டு see in a very unique way. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து இதாக பார்க்குறப்ப என்னென்னா தட் ஐ யூஸ் டு ஃபீல் தட் ஹவு இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் இன் அ பேக்ரவுண்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து அதர் பேக்ரவுண்ட் பீப்புளுக்கு வந்து தெரியாது. பட் இன்ஜினியரிங் பீப்புள் ஹேட் த whole idea into their mind, and they only like portray the world in the way that how right now the world used to be. ஸோ ஆக்சுவலி நான் எப்போ இன்ஜினியராக ஃபீல் பண்ணேன்னா ஆஸ் அ வெப் டெவலப்பராக, ஸோ ஒரு டிஜிட்டல் வெப்சைட்டை வந்து ஸோ ஒரு பிஸ்னஸ் சொல்யூஷனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும் போது, ஸோ அப்போ வந்து நான் ஒரு இன்ஜினியராக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நான் வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் கிடையாது. பட்டு நான் எப்போ வந்து இன்ஜினியராக ஃபீல் பண்ணுறேன்னா, ஜென்ரல் லைஃப்பில் நிறைய டாஸ்க்ஸ் இருக்கும். அதை வந்து கிளஸ்டராக மாற்றி அதை வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறப்ப நான் ஒரு இன்ஜினியரிங்காக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ப்ரொஃபஷ்னலி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய இடத்துல வந்து காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்ஸ் இருக்கும். அதை வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணி சொல்யூஷன்ஸ் கொடுக்குறப்போ நான் ஒரு இன்ஜினியரிங்காக ஃபீல் பண்ணுறேன். Behind every innovation and buildings, there is an engineer. We don't just solve the problems, we build the future. Happy Engineering Week.